ரஞ்சிதனா, நீங்க இந்த பல கெட்டப்ப மறைச்சிருக்கீங்க. அதெல்லாம் சீக்வல்ல வரலன்னா ஆபீஸ் வாசல்ல சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு லாங் ஹேர் வெர்ஷன் பார்த்தோம் ஜியான் சார் மேக்கிங்ல. ப்ளீஸ். ஸோ அடுத்தபடியாக தங்கலான உருவாக்கின அந்த கோலார் கோல்ஃபீல்ட்ஸை தோண்டி தோண்டி ஒரு பொக்கிஷத்தை நம்ம கொடுத்த ரஞ்சித்தனா, ஃபியூ வேர்ட்ஸ்னா. பேசிட்டு அதுக்கப்புறம் சாம நான் பேசிட்டுமா? சரி. ஜெய்பீம், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி தங்கலான் வெற்றி விழாவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல. ஒரு திரைப்படம் எடுக்கிறோன்ற அந்த கேள்வியோட அந்த சினிமாவுக்கு வந்தேன். நான் சினிமா துறைக்கு வந்தேன். அதன் அடிப்படையில் என்னுடைய திரை பயணம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது. அந்த நீண்டு கொண்டிருப்பதில் தங்கலான் ஒரு முக்கியமான ஒரு வாதத்தையும் முக்கியமான வெற்றியும் தமிழ் சமூகத்துல ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல நான் இன்னி ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி. அந்த இந்த வெற்றியை கொடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இது ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மொழியில ஒரு படம் பண்றது எத்தகைய ஒரு விஷயமோ அதே மாதிரி பழக்கப்படாத ஒரு மொழியில ஒரு புது அனுபவத்தை மக்களுக்கு கடத்தணும். அப்புறம் எனக்குள்ள இருக்கிற ஒரு அகத்தை என்னுடைய திரைக்கதையின் வாயிலாக நான் மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்றதுடைய உள்ள வேட்கை தான் இந்த தங்கலான். அதை அதன் அளவிலே சரியா புரிந்து கொண்டு அதை கொண்டாடுகிற எண்ணிக்கை அடங்கா நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நிறைய ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க, எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு பேர் இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறது, டிஸ்கஷன் பண்றது, நிறைய இது சம்பந்தமா ஒரு வாதத்தை உண்டு பண்ணிருக்கிறது. இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம ஒரு சரியான படத்தை எடுத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எனக்கு ஏற்படுது. அந்த அளவுல இந்த படத்தை இந்த அளவுக்கு வெற்றி படமா கொடுத்தவங்களுக்கு எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெற்றியில என்னோட சேர்ந்து பல பேர் பயங்கரமா உழைச்சிருக்காங்க. ஸோ நான் எப்பவுமே ஒன்று யோசிக்கிறது தான், ஏன்னா பயங்கரமா உழைக்கிறதுனால மட்டும் ஒரு படத்தை வெற்றிகரமா அங்கீகரிக்கணுமா, இல்ல பயங்கரமா உழைக்கிறதுனால மட்டும்தான் அந்த படத்தை மக்கள் ஏற்று கொண்டாடணுமா அப்படிலாம் இல்லை. அது வேலைப்பாடு தான். ஒரு திரைப்படம் என்ன மாதிரியான வேலையை ஏற்றுக்குது, ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது, அது நம்ம ஒரு சாதாரண படமாகவும் எடுக்கலாம், இல்ல கஷ்டமான படமாகவும் எடுக்கலாம். ஆனா அந்த படத்துக்கு அந்த உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது. நான் இன்னைக்கு இந்த டைம்ல இங்க நான் நிக்கிறேன்னா டெஃபினட்டா என்னுடைய உழைப்பு தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு நிற்கிருக்கு. நான் உழைக்கிறதுக்கு அசராதவன் தான். நான் என்னை பயங்கரமா அப்ளை பண்ணி நான் உழைக்கிறதுக்கு எந்த டைமும் எந்த நேரமும் நான் சரியா இருக்கிறேன். ஆனா நான் ஓகே, நான் இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் உழைக்கிறது ஓகே. ஆனா என்னை போல இருக்கிறவங்களோட சேர்ந்து இதே மனநிலையோட சேர்ந்து இருக்கிறவங்களோட வேலை செஞ்சாதான் நம்ம நினைக்கிற ஒரு படத்தை அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும். அப்படின்றதுல என்னை விட பயங்கரமா தங்களை ஒப்புவித்து கண்டு பயங்கரமா வேலை செஞ்ச நிறைய பேர் இந்த தங்கலான் டீம்ல இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் ஸ்பெஷலா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பித்து ஒரு மேனேஜர் வேலையில இருந்து படத்துல இருந்த 24 கிராஃப்ட்ல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர், அப்புறம் பின்னாடி நடிச்ச தொழில்நடிகர்கள், அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்த இன்னும் குறிப்பா கேஜிஎஃப்ல நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய மக்கள் அங்க இருக்கிறாங்க. அங்க இருக்க நீலமன்பாட்டு மையம் தோழர்கள் நிறைய பேர் இந்த படத்துக்காக மிக கடினமான ஒரு உழைப்பை உழைச்சிருக்கிறாங்க. அது வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது. ஆக்சுவலி என்னால என்னுடைய படைப்பு மேலையும் என்னுடைய ஒர்க் மேலையும் என் மேலையும் தீராத அன்பும் காதலும் கொண்டவங்களால மட்டும்தான் எனக்கு இவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு நான் என்ன தரப்போறேன்னு எனக்கு தெரியல. அண்ட் இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கிரியேட் பண்ணுது. தொடர்ந்து இன்னும் நிறைய உழைக்கணும். நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க, நிறைய பேரோட சேர்ந்து நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு உருவாக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் திரும்பவும் நான் ஏத்துக்கிறேன். திரும்பவும் அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படங்களுக்கு ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தேவையும் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம், எனக்கு பயமே கிடையாது. ஆக்சுவலி உங்களுடைய அன்பு தான் என்னை புஷ் பண்ணிட்டே இருக்குது. நீங்க கொடுக்குற அன்பும் ஆதரவும் இல்ல. சரி, நம்ம சில டைம் நம்ம மேல சில எண்ணம் வரதான் செய்யும்.
ஆனா அதுக்காக வந்து நம்ம வந்து வெறும் வன்மத்துக்கு பதில் சொல்ற இடத்துல நம்ம நின்றுட்டோம்னு வச்சுங்களா, நம்ம காலி ஆயிடும். அதுதானே வன்மம் வந்து விரும்புது. ஆனா அப்படி இல்லாம அதை விட அதிகமா அன்பு பொழிகிற நீங்க இருக்கிறப்போ நம்ம ஏன் வந்து கவலைப்படணும், நம்ம ஏன் வந்து இன்னொரு பாதையை நோக்கி போனோம் அப்படின்னு இருக்குதுல்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளவு பாசம். ஏன்னா எனக்கு தெரியல, ஒரு படைப்பாளிக்கு ஒரு இயக்குனருக்கு ஏன் இவ்வளவு பாசத்தை கொடுக்கணும், ஏன் இவ்வளவு அழணும், இவ்வளவு ஏன் கொண்டாடணும், இவ்வளவு ஒரு ஆதரவை ஏன் கொடுக்கணும். வெறும் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் பரவாயில்ல, ஆந்திராவில் வந்து எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆயிருக்கோ அங்க எல்லா இடத்துலயும் வந்து ஏன் இவ்வளவு ஆதரவு எனக்கு கொடுக்கணும். படமே ரிலீஸ் ஆகாத மகாராஷ்டிரா, அந்த வந்து நார்த் இந்தியா, டெல்லி, இது எல்லா இடத்துலயும் ஏன் வந்து நம்மளை வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆதரவோட நம்மளை வந்து தூக்கி பிடிச்சி நம்ம ஏன் இவ்வளவு நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா, நான் பேசுற கருத்து தான் அதுல வந்து மிக முதன்மைப்படுது. என்னோட ஒர்க் ஆஃப் ஆர்ட் தான் அதுல முதன்மைப்படுது. ஒர்க் வேல்யூ இல்லைன்னா நம்மள யாராவது வேல்யூ பண்ணுவாங்களா? நம்ம என்னதான் பேசலாம், என்னதான் பண்ணலாம், ஆனா ஒழுங்கா ஒரு படம் எடுக்க தெரியலன்னா நேரம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப நம்முடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட், நம்முடைய கருத்து, நம்முடைய சிந்தனை, நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புற அந்த அன்பை சரியா புரிந்து கொண்ட பல லட்சம் பலாயிரம் கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறப்போ நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றதுதான் இந்த தங்கலானுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து கொடுத்திருக்கு. ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலையில என்னோட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா என்னோட திரைக்கதையில வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ண வந்து தமிழ் பேசுறப்ப ரொம்ப சூப்பரா சென்சிட்டிவா சில விஷயங்களை வந்து அட்டன் பண்ணாரு. எனக்கு என்னன்னா கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது திரைக்கதையில உருவாக்குறப்போ நான் என்னன்னா அதை எங்க பயன்படுத்தணும், எப்படி இருக்கணும்ன்றதுல வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அதை நோக்கி வந்து ஒரு பெரிய பயணமே எனக்குள்ள இருக்கும். அது வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயணம். அதுல இருந்து தான் இந்த எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த வேலையை இப்ப என் கூட சேர்ந்து வேலை செஞ்ச தமிழ் பிரபா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அழகிப்பிறனுடைய அந்த டயலாக்டும் அந்த நாங்க எழுதுனதை வந்து அப்படியே ஒரு வார்த்தையை வந்து வேற லெவல்ல மாத்தி கொடுத்தாரு. அது வந்து அவருடைய அந்த டயலாக் டெலிவரி தான் இந்த படத்தை இன்னும் உயிர்ப்பா மாத்திச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பயங்கர ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க்கா ஒரு இது வந்து என்னன்னா, இன்னும் இது வந்து ஒரு பட ஆய்வாளருக்கு பல காலங்கள் கடந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா மாறுற அளவுக்கு வந்து இந்த படத்துல இருக்கிற வேலைப்பாடுகள் இருக்கிறத நான் என்னால பார்க்க முடியுது. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் டைரக்டர் எஸ் மூர்த்தியோட ஒர்க், அவரை பயங்கரம் நம்ம செம்ம சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஸ்டன் டைரக்டர் வந்து சாமோட ஒர்க், அந்த எக்ஸ்ட்ராடினரி ஒர்க், உமாதேவியோட லிரிக், மௌனம் யாத்திரிக்கா, அந்த அறிவு எல்லாமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து செல்வா வந்து என் கூடவே எப்பவுமே வந்து பயணிக்கிறவன். என்னுடைய தேவை என்னன்றதை மீறி வந்து அவனுக்கு வந்து கமர்ஷியலான ஒரு ரசிகர்களை எப்படி வந்து திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து சரியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் அவனுடைய மிகப்பெரிய ஃபைட்டா இருக்கும். அது தொடர்ந்து என்கிட்ட வந்து அதை பேசிட்டே இருப்பான். ஸோ செல்வாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த காஸ்டியூம் டிசைனரா அனிதாவை நான் அறிமுகப்படுத்தணும்லாம் நினைக்கல. அந்த வந்து அனிதா வந்து காலேஜ் ஆஃப் ஆனர்ஸ் படிக்கிறப்போ வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணாங்க. அந்த ஃபேஷன் ஷோ ரொம்ப சூப்பரா இருந்தது. அனிதா வந்து பெயிண்டிங் தான் படிச்சது. ஆனா வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணோடனே எனக்கு அப்பத்துல இருந்தே தோணுச்சு, நான் படம் பண்றப்பே வந்து எனக்கு தோணுச்சு அனிதா நம்ம காஸ்டியூம் டிசைனரா கூப்பிடலாம். ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம வேலை செய்யற இடத்துல வந்து நமக்கு நெருக்கமான இருந்தாங்கன்னு வச்சுங்களா, வேலை செய்ய நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். நான் அப்படியே யோசிச்சேன், எதுக்குடா தேவையில்லாம கூட கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம உட்காந்து நான் படம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன், நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். அதுல வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்களா அவங்களை எப்படி நம்ம ரிசீவ் பண்ண கரெக்டா உட்காந்துருக்காங்களா, அவங்களை வந்து பாக்குறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இல்லை. அந்த வேலை நமக்கு வேணாம் நான் யோசிப்பேன். இன்னொன்னு என்னோட மானிட்டர் பக்கத்துல வந்து யாராவது இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்தாலே எனக்கு வந்து பயங்கர கான்சியஸா மாறிடும். அனிதா வந்து உட்காந்துடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு பயம் வேற. சரி, அனிதா வந்து செட்டில் வந்தோடனே ஃபர்ஸ்ட் சொன்னது அதுதான், இந்த தயவு செஞ்சு பக்கத்துல எல்லாம் வந்து உட்காராங்க, நீ வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட், செம சூப்பரான ஆர்டிஸ்ட் அனிதா வந்து அவரோட பெயிண்டிங் வந்து செம சூப்பரா இருக்கும். அண்ட் அதோட கலர்ஸ் எல்லாமே பயங்கரமா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பெயிண்டிங்ல. நான் தான் கேட்டேன், நான் நட்சத்திரம் நகர் இதுல நீயும் வந்து காஸ்டியூமா வந்து பண்ணக்கூடாது, ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காஸ்டியூம் வந்து அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்டியூம் டிசைனரா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அனிதா. அந்த ஏகாம்பரம் என்னுடைய ஜூனியர், அந்த செம சூப்பரா வந்து என்னுடைய கூடவே வந்து ஒர்க் பண்றான். அந்த ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அவனுக்கு சார்பட்டா பரம்பரை, அவன் வந்து என்ன ஒர்க் பண்ணாலான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் அந்த ஆர்ட், அந்த டிசைனிங் மேல இருக்கிற அந்த அன்பு இருக்குல்ல, அந்த லவ் இருக்குல்ல, அவன் அதை பத்தி நான் சிந்திச்சுட்டே இருந்தது, அதை பத்தி அவன் பேசினது, அதுதான் என்ன நம்ப வச்சது. அண்ட் வந்து அவனுக்கு நான் கொடுத்தேன். 3வது நாளே அவனால முடியல,
அவனுக்கு பெரிய ஃபைட் இருக்குது, இங்க இருக்கிற சினிமாவில் இருக்கிற ஆட்களை ஹேண்டில் பண்ணவே முடியல. நான் தான் சொன்னேன் எப்படியாவது பண்ணிட்டா நீங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் வந்து அதுக்கு நிறைய அவார்டெல்லாம் வாங்கினான். சாப்பிட்ட அப்புறம் வரைக்கும் பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர்லாம் வாங்கினா. அந்த இன்னைக்கு வந்து இங்க ஒரு பிஸியான காஸ்டியூம் டிசைனரா இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கிறான். பெரிய பெரிய படங்கள் வந்து இன்னைக்கு வந்து பண்ணிருக்கான். அண்ட் வந்து சூப்பரா, வாழ்த்துக்கள், தொடர்ந்து நீ நிறைய பண்ணணும். அண்ட் வந்து செந்தில் அண்ணா விஎஃப்எக்ஸ் அவங்க, நான் தான் போய் கேட்டேன் நான் மாதிரி ஒன்று பண்ணலானா அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய டிராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானுகளில் தொடர்ந்து வந்துட்டே இருப்பாரு. அண்ட் எனக்கு சில ஒர்க் எல்லாம் காலாவிலையும் நட்சத்திரம் நகரம் பண்ணாங்க. இந்த ஹைபிரிட் வந்து சில ஃபிளாஸ் இருந்தது, ஆனா அதை மீறி இந்த படத்தை வந்து சரியா முடிச்சு தரணும்னு சொல்லிட்டு டே நைட்டு ஒர்க் பண்ணி இதுல வந்து பயங்கரமான வந்து ஒரு கடின உழைப்பை கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணா இருந்தது வந்து ஹைபிரிட். டெஃபினட்டா வந்து அவங்களுக்கு வந்து நான் பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஹைபிரிட்டோட சேர்ந்து தினேஷ் வந்து அதில் பார்த்துக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர், அவனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து அதுல 2 பேர் வந்து என்னுடைய நண்பர்கள், ஜெயக்குமார் அண்ட் தினகர். 2 பேருமே வந்து டிரெக்டர். ஜெயக்குமார் வந்து ப்ளூ ஸ்டார் படம் பண்ணான். அண்ட் வந்து தினகர் வந்து இப்போ வரப்போற பாட்டில் ராஜா படம் பண்ணியிருப்பான். இவங்க 2 பேருமே அந்த கடைசி டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அவன் கூட ஜினோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான். அவன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம திலீப் வந்து நமக்கு பெரிய அளவில் பயங்கர சப்போர்ட் பண்ணான். அண்ட் வந்து அந்த எக்கச்சக்கமான ஒரு சப்போர்ட்ல வந்துதான் இது வந்து அப்படியே பில்ட் ஆகி அப்படியே நிற்குது. அந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து கூட வந்து ஒரு நான் என்னோட விரும்பி வந்து வேலை செஞ்சாங்க. அண்ட் வந்து அந்த கூபைன்னு பேசுற டைலாக் அண்ட் வந்து செம ஒரு ஆனந்தெல்லாம் வந்து அவருடைய கூத்துப்பற்றை அவர் நடிக்கிறது இருந்து அவருடைய நடிப்பை பார்த்து மிரண்டவன் நான். ஆனந்த் சாமியை பார்த்து அவருக்கு எதையாவது சரியான வேஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா வந்து யோசிச்சிட்டே இருந்தேன். அண்ட் இந்த படத்துல வந்து அது அமைஞ்சது. அண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நடிகர். நிச்சயமா அவருடைய நடிப்பு திறன் வந்து இன்னும் வந்து சரியா எக்ஸ்போஸ் ஆகல. அவ்வளவு அற்புதமா பயங்கரமா நிகழ்த்துறவரு. அண்ட் தேங்க்யூ உங்களோட சப்போர்ட். அண்ட் ஹரி அண்ட் பிரீத்தி அண்ட் அசோகன் அண்ட் பசுபதி அண்ணா, பார்வதி, மாளவிகா அண்ட் முத்துக்குமார், அது மாதிரி நிறைய பேர் அந்த கூட நடிச்ச நிறைய நடிகர்கள் இங்க வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து கடைசியா 2 பேருக்கு நான் வந்து பிரீத்தி வந்திருக்கு. அந்த கடைசியா 2 பேருக்கு நான் வந்து மிக முக்கியமா பயங்கரமா 3 பேரு. ஒன்னு வந்து ஜிவி வந்து எக்ஸ்ட்ராடினரி சப்போர்ட். அவரு எல்லா ட்வீட்லயும் எல்லா விமர்சனங்களையும் ஜிவி பேர் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவுல உழைப்பு வந்து கொடுத்திருக்காரு. ஜிவியோடு இருந்த ஜாசன் அப்புறம் அந்த டீமுக்கு எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து ஞானவேல் சார், உண்மையிலேயே வந்து ஞானவேல் சார் மாதிரியான ஒரு மனிதனை நான் வந்து பார்க்காம இருந்திருந்தா என்னுடைய திரைப்பயணம் ரொம்ப கடுமையா இருந்திருக்கும். அது வந்து அந்த என்னுடைய திரைப்பயணத்தை கடுமையா இல்லாம ரொம்ப இலகுவா ரொம்ப சூப்பரா ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பாதையில நடக்கிறதுக்கான ஒரு வழியை அமைத்து கொடுத்தவர் தான் வந்து ஞானவேல் சார். அவரை நான் என்னைக்குமே வந்து நான் நன்றியோட இருக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். அட்டக்கத்தியில அவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே பிரச்சனையா இருந்தது. படம் பார்த்தவங்க எல்லாமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி படம் வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்து ஞானவேல் சார் அந்த டீம் வந்து படம் பார்த்துட்டு, சக்தியும் இங்க இருக்காரு, அந்த பிரபு 3 பேர் வந்து படம் பார்த்துட்டு வெங்கட் பிரபு சார் தான் கூப்பிட்டு வந்தாரு. அப்படி அந்த படம் பார்த்து வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த நிறுவனத்திலேயே வந்து பல மாற்று கருத்துக்கள் இருந்தது. இந்த படம் நம்ம ரிலீஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு பெரிய டிஸ்கஷன் அந்த நிறுவனத்திலேயே இருந்தது. அது எல்லாம் மீறி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணியே ஆகணும், பெரிய வெற்றி படம் மாற்றி காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா போராடி அதில் வெற்றி அடைந்த பிறகு அந்த படத்திலேயே எனக்கு 2 படம் பேக் டு பேக் நான் சைன் பண்ண ஸ்டுடியோ கிரீன்லயே நான் வந்து சைன் பண்ணேன். அண்ட் அதுதான் வந்து ஒண்ணு வந்து கார்த்தி சார் கூட வந்து பண்ணது. அதுக்கப்புறம் தான் திரும்ப தங்கலான்ல இணைஞ்சேன். தங்கலான்ல பல பிரச்சனைகள் இருந்தது, வணிக பிரச்சனையா இருந்தது, படத்தை எடுக்கிறது, அது மாதிரி எந்த இஷ்யூமே எனக்கு கொடுக்காம படம் ஓவர் பட்ஜெட் ஆச்சு அந்த பிரச்சனையும் கொடுக்காம கிட்டத்தட்ட வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஏன் காதுபடவே நிறைய பேர் வந்து பேசினாங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகாது, நிறைய பிரச்சனை இருக்குது, அவரால் எல்லாம் பண்ண முடியாது, நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய வந்துட்டே இருக்கும். ஆனா நான் அவர்கிட்ட ஒரு முறை கூட போன் பண்ணி ஏதாவது பிரச்சனைல இருக்கிறீங்களா, பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற
எந்த சந்தேகத்தோடய நான் அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை, கேட்கவும் இல்லை. எனக்கு தெரியும் ஞானவேல் சார் எல்லாம் டெஃபினட்டா இந்த படத்தை வந்து பெரிய அளவுல வந்து ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையோட அவர் வந்து மிக அற்புதமா பெரிய சப்போர்ட்டா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாரு. அந்த இன்னைக்கு காலையில கூட எனக்கு வந்து போன் பண்ணாரு, நீங்க வந்து தயாராகிடுங்க, நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்ல பயங்கரமா ஒரு கமர்ஷியலா முழுக்க கமர்ஷியலா பண்ணோம், ஒரு பெரிய ஹீரோ நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை. யாரா அவரு அப்படின்ற அளவுக்கு வந்து தோணுச்சு. அவர் சொன்னது ஒண்ணுதான், நான் உங்களை நம்புறேன், நீங்க தம்பி, நீங்க உங்களோட உழைப்போ உங்களோட கிராஃப்டோ அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ரசிகன், டெஃபினட்டா நம்ம வந்து திரும்ப ஒரு பெரிய ஒரு படமா நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து பேசினாரு. அந்த உற்சாகம் அந்த சந்தோஷம் இருக்குல்ல, நிச்சயமா அது வந்து ஞானவேல் அண்ணனால் தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கிற நேஹா ஞானவேல் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் தனஞ்சயன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை மகிழ்ச்சியும். அந்த ப்ரொமோஷன் டீம் எல்லாருமே செம்ம எக்ஸ்ட்ராடினரியா பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பரா வந்து எடுத்துன்னு போயிட்டு வந்து சேர்த்தாங்க. அண்ட் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்டு உண்மையிலேயே வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு மக்களை உள்ள கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம், ஒரே ரீசன் வந்து உண்மையிலே வந்து விக்ரம் சார் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியல ஏன் இவ்வளோ நம்பினாரு, அதுதான் என்னுடைய பயமே. இவ்வளவு ஏன் நம்பணும், இவ்வளவு ஏன் உழைக்கணும், ஏன் இத்தனை படங்கள் கடந்திருக்கு, 58 வயசு, சாரி, இவ்வளவு வயசுல இவ்வளவு படங்கள் கடந்து இத்தனை இயக்குநர்கள் கிட்ட வேலை செஞ்சு இவ்வளவு வெற்றியை பார்த்து இவ்வளவு ரசிகர்களை கொண்டிருக்கிற ஒரு ஆக்டர் வந்து ஏன் இவ்வளவு உழைக்கணும், ஏன் இவ்வளவு ட்ராமாக்குள்ள இப்படி ஒரு கேரக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஏன் தயாராகணும், என்ன டிமாண்ட் அவர்கிட்ட இருக்குன்னு அவர் முறை கேட்டேன். நீங்க இவ்வளவு படம் பண்ணியிருக்கீங்க, ஏன் இவ்வளோ உழைக்கணும், நீங்கள் திரும்ப ஏன் இவ்வளோ உழைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க, உங்களை எது வந்து ப்ரெஷர் பண்ணுது, எது உங்களை வந்து தூண்டுது, ஏன் நீங்கள் வந்து திரும்ப இப்படி ஒரு கதாபாத்திரங்களை ஏன் எடுத்து நடிக்கணும். ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஜோனை வந்து என்ன சொல்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுற இடங்கள் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியுது. லைக் வந்து ஆனால் இவர் வந்து ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யோசனை இருந்தது. அவர் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது, அவர் ரசிகர்கள் மேலேயும் அவருடைய ஆர்ட் மேலேயும் அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய லவ் இருக்குல்ல, அது வந்து தீராத ஒரு போராட்ட குணமுடையதா நான் வந்து பார்க்குறேன். ஒருவேளை வந்து ரொம்ப ஈஸியா அவருக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்சிருந்ததுன்னா அந்த வெற்றியை வந்து அவர் அனுபவிச்சு சந்தோஷமா அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு போயிருக்கலாம். ஆனா அவருக்கு ஒரு கடினப்பட்டு ஒரு வெற்றியை கிடைச்சதுனால அந்த வெற்றியை விட அந்த அவர் உழைச்ச அந்த அந்த கடந்து வந்த பாதை இருக்குல்ல, அந்த பாதையை உருவாக்கி தந்த அந்த ஏக்கங்களை வந்து இன்னும் தீர்த்துக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து பல பரிணாமங்கள் உடைய ஒரு கதாபாத்திரங்களை தேடி 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 நடிக்கிற ஒரு வேட்கை உடைய ஒரு ஆர்டிஸ்டா வந்து தொடர்ந்து இருக்கிறாரு. அவருக்கு தீனி போடுறதுன்றது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம். தங்கலான் வந்து அந்த அளவுல அவருக்கு வந்து ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு தீனியா இருந்திருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நன்றியும் நான் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா சார், என்னோட லைஃப்ல இப்படி ஒரு ஆர்டிஸ்ட நான் வேலை வாங்கினது அப்படின்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம், எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நிச்சயமா அப்படி ஒரு விஷயம் திரும்பவும் நடக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. அண்ட் வந்து இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பா, ஒரு பெரிய ஒரு அனுபவமா, ஒரு பெரிய லெசனா நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. அந்த நான் வந்து அதை சரியா என்னுடைய திரைப்படங்கள்ல திரும்ப நான் அதிகமாக நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். அது எனக்கு தெரியல எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் அந்த இதை வந்து நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க பெரிய விஷயம் எனக்கு பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் ரொம்ப 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 நன்றி. அண்ட் வந்து தேங்க்யூ, தேங்க்ஸ் பிரசன்ட் மீடியா. அண்ட் நீங்கள் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் பிரசன்ட் மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் லைக் வந்து வலைதளங்களில் அண்ட் வந்து பார்த்தவங்க பேசினவங்க எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்கள் வந்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்துருக்கிறீங்களா. அது அன்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, வன்மம் எல்லாமே இருக்குது. அது எல்லாவற்றையும் நான் ஒரு நல்ல ஆற்றலாக மாற்றி என்னுடைய அடுத்த திரைப்படத்தில் உங்களை வந்து இன்னும் பிரமிக்கக்கூடிய, இன்னும் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய, இன்னும் சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு சினிமாவை நான் எடுப்பேன் அப்படின்றதுல நான் பெரிய உறுதியா இருக்கிறேன். மகிழ்ச்சி. ஜெய்பீம். பொதுவாக வெற்றி விழாவில் கேடயங்கள் கொடுப்பாங்க. இம்முறை ஸ்டுடியோ கிரேன் சிஓ தனஞ்சயன் சார் ஒரு புது வித்தியாசமான ஒரு கேடயத்தை இறக்கியிருக்காரு. ஸோ வி வுட் லைக் டு கிவ் அவே ஆர் பிலவெட் புத்தா ஸ்டாச்சு டு ஆல் தி காஸ்ட் அண்ட் க்ரூ. ஏன் மேம் ப்ளீஸ் நீங்களும் வந்து கொடுக்கணும். முத்துக்குமார் சார் வாங்க, பேசி இது முடிஞ்சோடனே பேசலாம்.
Anand Sami sir, please. Hari bro. Mr. Arjun. இவ்வளோ சீசன்டு பெர்ஃபார்மன்ஸ்க்கு நடுவில் பிரீத்தி தனியாக அவங்க இப்போ ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டாங்க. பிரீத்தி ப்ளீஸ். டயலாக் ரைட்டர்ஸ் பத்தியார் சார், அழகிய பெரியவன் மற்றும் தமிழ் பிரபா அவர்கள். காஸ்டியூம் டிசைனர்ஸ் ஈகனை காம்ரம் மற்றும் அனிதா சுந்தரேசன். முருகா, சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் சார், உங்கள் ஆஃபீஸில் அழகாக எடுத்து வச்சுப்பீங்க இதை. ஸ்டன்னர் சாம் அவர்கள். பாடலாசிரியர்கள் உமாதேவி மற்றும் மோனம் யாத்ரிகா. முடிய போயிட்டீங்களா? கிளமெண்ட் துரை சார்பில் ஆனந்த் சாமி. சாம் ப்ரோ கொச்சிக்காம அப்படி இந்த பக்கம் வாங்க. டக்குன்னு நீங்கள் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசிட்டீங்கன்னா அடுத்து. எடிட்டர் செல்வா அவர்கள். எக்ஸ்ட்ரா ஸ்டாச்சு இருந்தால் குழாக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ சார். மிஸ்டர் தங்கலான் அண்ட் ஃபேமிலி. விருது கொடுக்கிற கேப்ல நீங்க பேசிருங்க சார். ரஞ்சித், நான் ஒரு புத்தர் பயோபிக் சியான்சரோட கன்சிடர் பண்ணலாம். பண்ணிடலாம்ண்ணா ப்ளீஸ். ஒரே ஒரு குரூப் போட்டோ குவிக்கா, குவிக்லி ப்ளீஸ். என்ன டைமிங்கா மியூசிக்லாம் வருது. இந்தாண்ணா ஃபர்ஸ்ட் ரோ உட்கார முடியுமா? ஃபர்ஸ்ட் ரோ உட்காந்துருங்க, so that second row will be visible. குவிக்கா. சாம் சார், உங்களுக்கு இன்னைக்கு தொண்டை வலின்னு சொல்றாங்களே, அப்படியா? கொஞ்சம் குவிக் ப்ளீஸ். ரெடி, குவிக். வீடியோ குவிக்கா. தேங்க்யூ.
Thank you. Stunner Sam sir. 2 words sir. அதான் two words. எல்லாருக்கும் வணக்கம். தங்களானுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் நான் ஒரு டைலாக் ஒன்று சொன்னேன். தங்களான் எல்லார் மனசுலையும் தங்குவான் அப்படின்னு சொன்னேன். இப்போ தங்களான் எல்லார் மனசுலையும் தங்கிட்டான். அதனால தான் இப்போ இந்த சக்ஸஸ் மீட்டில் நம்ம இருக்கிற நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் நான். ஸோ மக்கள் அந்தளவுக்கு தங்களான கொண்டாடுவாங்க, கொண்டாடிட்டே இருப்பாங்க. இதுக்கு பெருசு சப்போர்ட் பண்ண ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் என்னோட நன்றிகள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தங்களானில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. இந்த தங்களான் படத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த இவ்வளோ மிகப்பெரிய படைப்பில் வாய்ப்பு கொடுத்த எனக்கு ரஞ்சித் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான். அதே மாதிரி ஞானவேல் சாருக்கும் சிஎன் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தங்களானில் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. அதில் விக்ரம் சார் வந்து உயிரை கொடுத்து உழைச்சிக்கிறாங்க. ஒவ்வொரு சண்டை காட்சியிலும் ரத்தம் சிந்தி உழைச்சிக்கிறாங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். இவ்வளோ ஒரு ஷார்ட்டும் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி. தங்களான் எல்லார் மனசையும் தங்கிட்டான். நன்றி. சாரி நான் ஒரே தேங்க்ஸ் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சாரி ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ட் வந்து பயங்கரமா உழைச்சாங்க. அண்ட் வந்து அவங்களோட உழைப்புக்கு வந்து ஈடுனே இல்லை. ரொம்ப இந்த கிராஃப்டை சரியா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் தேங்க்யூ. அண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே சஞ்சய்லேருந்து எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. ரியலி சாரி. தேங்க்யூ. பிரீத்தி வாங்க டக்குன்னு ப்ளீஸ் வியூவர்ஸ் குயிக்கா 10 செகண்ட்ல